இமாம் ஒய்டி எக்ஸ்பிளைன்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த 4 hour ஒர்க் வீக் புக்கை படிக்கக்குள்ள நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆன்லைனில் எப்படி பேசிவாக இன்கம்மை ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றத தான் நான் உங்ககிட்டே ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஆக்டிவ் இன்கம்னா என்ன, பேசிவ் இன்கம்னா என்ன அப்படின்றத ஒரு டிஃப்ரென்ஸை தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட டைமை பணத்துக்காக கொடுக்குறோம்னா அதுதான் ஆக்டிவ் இன்கம். அதாவது ஒரு நாளைக்கு நம்ம கம்பெனியில் எவ்வளோ நேரம் வேலை பார்க்குறோம் அப்படின்றத பார்த்துட்டு நம்மளுக்கு சேலரி கொடுப்பாங்க. சப்போஸ் நம்ம ஒர்க்குக்கு போகலன்னா நம்மளால சம்பாதிக்கவும் முடியாது. ஆனால் பேசிவ் இன்கம்னா என்னன்னாக்கா, நம்ம ஒரு தடவை ஏதாவது கஷ்டப்பட்டு உருவாக்கிட்டோம்னா அது நம்மளுக்கு பணம் ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம இங்கே வேலை செய்யணுன்ற அவசியமே இல்லை. எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இன்வென்ஷன் வழியா உங்களுக்கு மணி ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள், ரியல் எஸ்டேட் ஏதாவது ஓன் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு ரெண்ட் கண்டினியூஸாக வர மாதிரி எக்ஸெட்ரா. இது மாதிரி நிறைய இருக்கு. நம்மளோட பேசிவ் இன்கம்மை நம்ம ரியல் வேர்ல்டுலேயும் ஜென்ரேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆன்லைன் வழியாகவும் நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும். இப்போ நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நானுமே இப்போ அதை தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். யூடியூப் சேனலை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்ந்தே வளருவோம். நமக்கு ரியல் வேர்ல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிறைய பணம் தேவை. ஆனால் ஆன்லைன் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இடத்துல பணம் தேவை கிடையாது. ஒரு விஷயத்தை மட்டும் கிளியராக வச்சுக்கோங்க, கம்ப்ளீட் பேசிவ் இன்கம் அப்படின்றது ஒன்றுமே கிடையவே கிடையாது. ஸோ நான் ஒரு விஷயத்தில் வேலை பார்த்து முடிச்சிட்டேன், ஸோ ஆட்டோமேட்டிக்காக மணி ஜென்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம அந்த சோர்ஸை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, இப்போ நம்ம ஆன்லைன் வேர்ல்டில் எப்படி பேசிவ் இன்கம்மை ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஆன்லைன் வேர்ல்டில் மணி ஜென்ரேட் பண்ண ஸ்கில் தேவை. பட் ஆனால் நான் ஒரு நார்மலான பர்சனு, எனக்கு எந்த வித ஸ்கில்லே இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல. நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து ஜஸ்ட் முயற்சி மட்டும் பண்ணுங்க. போக போக நம்ம கற்றுக்குவோம். இப்போ இருக்கிற நம்ம காலகட்டத்தில் நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் நெட்வொர்க்கும் லேப்டாப்பும் இருந்தால் மட்டுமே போதும், நம்மளால் மணி ஜென்ரேட் பண்ண முடியும். இப்போ அதுக்கான 3 முயற்சியை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். டைரக்ட் புக் பப்ளிஷ் பண்ண முடியும் நம்மளால். நீங்கள் மேபி நினச்சிருக்கலாம் நானும் ஒரு புக் எழுதலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை இருந்திருக்கும். நீங்கள் ஒரு புக்கை எழுதுனீங்கன்னாக்கா அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு பப்ளிஷர் தேவை. அப்படியே பப்ளிஷர் கிடைச்சாலுமே அந்த புக்கை அவங்க பார்த்துட்டு அவங்க பப்ளிஷ் பண்ணணும். ஆனால் இப்போ நம்மளுக்கு அந்த பிரச்சனையே இல்லை. நீங்கள் ஒரு புக்கை எழுதி அது உங்களோட டிஜிட்டல் ஃபார்மேட்டில் இருந்தால் அமேசானோட சைட் கிண்டிலில் போய் நீங்கள் டைரெக்டாகவே இப்போ பப்ளிஷ் பண்ண முடியும். அந்த இ-புக்குக்கு நீங்கள் சரியான ப்ரைஸை வச்சு பப்ளிஷ் பண்ண முடியும். அந்த இ-புக்கு வழியாக நல்ல ஒரு பேசிவ் இன்கமையும் உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியும். நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டென்ட் ரைட்டிங். நமக்கு எல்லாத்துக்குமே பிளாக்னா என்னன்னு தெரியும். நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை பிளாகாக எழுதி அதை நம்ம பப்ளிஷ் பண்ண முடியும். நம்ம பிளாகில் வர விசிட்ஸை வச்சும் ஆட்ஸை வச்சும் நம்ம பணம் சம்பாதிக்க முடியும். நம்ம பிளாகை மெயின்டைன் பண்ணணும்னா அந்த பிளாகுக்கு நிறைய விசிட்டர்ஸ் வரணும். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் மார்க்கெட்டிங்கும் பண்ண வேண்டியது இருக்கும். நம்பர் 3, ஃபோட்டோஸ் செல்லிங். நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஃபோட்டோஸ் எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலுமே அவங்க நல்லா அழகாக ஃபோட்டோ எடுப்பாங்க. உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னாக்கா அந்த ஃபோட்டோ எடுத்து ஆன்லைனில் செல் பண்ணலாம். நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோஸை அதுக்கு ரிலேட்டடாக நிறைய எடுத்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஒரு கலெக்ஷனாக வச்சு சட்டர் ஸ்டாக் அப்படின்ற சைட்டில் அப்லோட் பண்ணி உங்களால் செல் பண்ண முடியும். உங்களோட ஃபோட்டோஸை அந்த வெப்சைட்லேருந்து யாராவது டவுன்லோட் பண்ணாங்கனாக்கா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அமௌண்ட் கிடைக்கும். இது மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் வழியாக கூட உங்களால் ஒரு பேசிவ் இன்கம்மை ஜென்ரேட் பண்ண முடியும். நான் இப்போ சொன்னதை பற்றி எல்லாம் ஃபுல் டியூட்டோரியல் வீடியோ வேணும்னாக்கா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஒன்று செப்பரேட்டாக போடுறேன். அந்த 4 hour ஒர்க் வீக்குன்ற புக்கையுமே நான் கூடிய சீக்கிரத்தில் ரிவ்யூ போடுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.